அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மகாலய அமாவாசை திதி. எல்லாருமே இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அவங்கவுங்க கடமையை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய முன்னோரோட பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைத்து எல்லா விதமான சுபிக்ஷங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறையணும். ஆரோக்கியம் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கணும். செல்வ செழிப்போடு நீங்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி புதவார மகாலய அமாவாசை இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோரோட கனவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழியில் இருக்கணும், கெட்ட சகவாசம் எதுவும் ஏற்படக்கூடாது, நல்லா படிக்கணும், படிக்கிறது அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாடுகள் ஒவ்வொரு பெற்றோருமே செய்கிறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் தான் இந்த பாசிப்பருப்பு தீபம். ஏன்னா புதனுக்கு உரியது பச்சை நிறம். அந்த பச்சை நிறத்தில் இந்த தோலோடு இருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு, பச்சை பயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் நம்ம தீபம் ஏற்றி புதன் பகவானை இந்த அமாவாசை திதியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பசங்க இன்றைக்கி படித்தாலே பெற்றோர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க கஷ்டப்படுறது பசங்க நல்லா இருக்கணும், எப்படியாவது படித்து அவன் ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவே. ஆனால் இந்த காலகட்டத்தில் பசங்க அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மீடியம் அவங்கள சுற்றி இருக்குது. படிப்பில் கவனம் சிதறுது. படித்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் அவங்களால ஒழுங்காக அவங்க படித்ததை எழுத முடியாமல் நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்க. மெமரி லாஸ் இருக்குது. பதட்டப்படுறாங்க. பதட்டத்திலேயே படித்ததை மறந்துடுறாங்க. அத்தகைய பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு 8 to 9 புதன் ஹோரையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு வச்சாலே போதுமானது. ஜஸ்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு இதற்கு மேலே நல்லெண்ணெய் தீபமோ ஒரு நெய் தீபமோ நீங்கள் ஏற்றுங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இது ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் புதன் ஹோரையில் ஏற்றுவது, பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இவ்வளோ எடுத்துக்கிட்டாலே போதும். இதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி புதன் பகவானோட காயத்ரி மந்திரமும் இருக்குது. இல்லைனா ஓம் புதன் பகவானே போற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லலாங்க. இவ்வளோதாங்க, நம்ம ஏற்றியாச்சு. இதை பசங்க இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து ஒரு 5 நிமிஷமாவது அவங்களும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமும் நம்ம அமாவாசையில் தொடங்கும் போது நமக்கு முழு வெற்றியை தரும். அதனால் முடிஞ்சவங்க இந்த தீபத்தை இன்று ஏற்றி பயனடைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தீபம் செல்வ செழிப்புகளை, மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான தீபம். என்ன தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருதாணி இலைகளை கொண்டு நாம் ஏற்றக்கூடிய மருதாணி இலை தீபம். இந்த மருதாணியை பற்றி பல பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித கெட்ட சக்திகளோ தீய சக்திகளோ எதிர்மறை தாக்கங்களோ வேலையே செய்யாது அப்படிங்கிறத. அதனால தான் பெண்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி விழா காலங்களில் தங்களுடைய கைகளில் மருதாணி இட்டுக்கிட்டு பூஜைகள்லாம் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உப்பு மூட்டை பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வழிபாடுகள் எல்லாம் செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தீபத்தை முடிஞ்சவங்க இன்றைக்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. இந்த மருதாணி இலை கிடச்சிதுன்னா இதை நீங்கள் செய்யுங்க. மருதாணி இலை, வாசனை நிறைந்த மல்லிகை பூக்கள், அப்புறம் கொஞ்சம் சில்லற காசு, 3, 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நாங்கள் செல்வ செழிப்போடு ரொம்ப மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வாழணும் அப்படின்னு நினைங்க. அப்படி இல்லாதவங்க இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்காக வேண்டிக்கிட்டு நீங்கள் உப்பு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்குது, எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்கனி தீபம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஏதாவது ஒரு தீபம் செல்வ செழிப்பிற்காக இன்றைக்கி நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, 2 தீபத்தை ஒரே நேரத்தில் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இப்போ இந்த தீபம் ஏற்ற சொல்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தீபம் நம்முடைய முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டியது. எந்த 2 தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றாதீங்க, வெவ்வேறு நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். இப்போ வெற்றிலை தீபம் ஒரு நேரத்தில் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த மருதாணி தீபம் வேறு ஒரு நேரத்தில் ஏற்றுங்க.
ஒரே நேரத்தில் ஏற்றும் பொழுது அது வந்து ஏதாவது ஒரு கடவுளை ஒரு நேரத்தில் நம்ம வழிபட்டால் தான் நமக்கு அதிலோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நான் அதை மாதிரி சொல்கிறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் முடியுதோ தயவுசெய்து ஏற்றுங்க. மறுநாள் வந்து இதை எல்லாத்தையும் காய வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதில் இதை போடலாம். சில்லற காசுகளை எடுத்து நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய தீபம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீபங்க. இந்த மகாலய அமாவாசையில் இந்த தீபத்தை இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இதை யாரெல்லாம் அவசியம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு பித்ருக்களை வழிபடக்கூடிய பழக்கமே எனக்கு இல்லை, எனக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சுது, இன்றைக்கி வந்து அமாவாசை இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து ரொம்ப பிஸி அப்படிங்கிறவங்க, இல்லை நான் வந்து எனக்கு திருப்தி இல்லை, இன்றைக்கி நான் படையல் பண்ணேன் ஆனால் எனக்கு முழு திருப்தி இல்லை அப்படிங்கிறவங்க, கஷ்டத்துக்கு மேலே நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கிறேன், நான் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், பட் இருந்தாலும் என்னோடய கஷ்டம் குறையலை அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். பொதுவாக எல்லாருமே இன்றைக்கி இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. மானசீகமாக நம்முடைய முன்னோர்களிடம் நம்ம வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறோம். இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களை வந்து எந்த வகையிலையாவது காயப்படுத்தி இருந்தாலோ நோகடிச்சிருந்தாலோ நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ அதற்காக நீங்கள் என்ன மன்னிக்கணும். இது வந்து உங்களுடைய வீட்டு ஹாலில் இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த தீபமும் இந்த தண்ணீரும் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானது. ஏன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்ம எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி இல்லாதவங்க பணம் இருக்கும் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும் பணம் இருக்காது, எல்லாமே இருக்கும் ஆனால் நோய் வந்துடும், எல்லாமே இருக்கும் குழந்தை இருக்காது, அப்படின்னு ஏதாவது ஒரு குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி இரவு இதை வைக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து வெளிச்சம் தரக்கூடியதுக்காக ஒரு தீபமும் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நம்ம தண்ணீரும் வைக்கிறோம். நம்ம இந்த 15 நாள் மகாலய பட்சத்தில் பல வழிபாடுகள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இன்றைக்கி தான் நான் உங்கள் பதிவை பார்த்தேன், இன்றைக்கி வந்து இப்படி நாங்கள் கும்பிடணுமா அப்படின்னு சில பேர் கூட இன்றைக்கி காலையில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி அவசியம் கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை மாதிரி இன்றைக்கி இரவு இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் இந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஒரே ஒரு தீபம், எந்த திசைலாம் கிடையாது, தெற்கு தான் ஏற்றணும்லாம் கிடையாது, சவுத்தில் தான் ஏற்றணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு ஹாலில் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபரும் அமர்ந்து நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும், நீங்கள் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட மானசீகமாக நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உதவியே தீருவார்கள். ஏன்னா அவங்களோட சந்ததியினர் வந்து கெட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள மறந்துடுறதால அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. இந்த செய்வதன் மூலமாக நாங்கள் உங்களை மறக்கலை, எப்பொழுதும் நீங்கள் எங்கள் நினைவில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த பதிவில் நம்ம 3 தீபங்களை பார்த்தோம். அதில் மிக முக்கியமானது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த தீபம். இதை வந்து எல்லாருமே செய்யுங்க. நீங்கள் மட்டும் செய்து பயனடையாமல் உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பயனடைவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.